இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அன்பு காதலனே கர்ணா, ஒரு நிமிடத்திற்கு பலமுறை இமைக்கும் என் கண்கள் உன்னை பார்த்தவுடன் இமைக்க மறந்து விடுகிறது. பொதுவாக காதலுக்கு மொழி இல்லை என்பார்கள். ஆனால் உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு காதலை சொல்ல வழியில்லை. இப்படிக்கு அன்பு காதலி. சூப்பர். ஏய், என்னடி இது? என்னது? என்ன நடிக்கிறியா? என்ன பார்த்ததும் ஏதோ மறைச்சியே, என்னது அது? ஒண்ணு இல்லைங்க. என் சட்டப்பையில இருந்து காசு எடுத்து அதை மறைச்சு வைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் இது சும்மா புடவைய சரி பண்ண. நீ மறைச்சதை நான் பார்த்துட்டேன்டி. ஒழுங்கா நீயா வெளியில எடு. இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏய், எடு. எனக்கு நீ எடுக்கிறியா இல்ல நான் எடுக்கவா? எடுறி. இல்ல இருங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். என்னடி காசு ஏதாவது வச்சிருப்பேன்னு நினைச்சா ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. அன்புடன் காதலனுக்கு அன்பு காதலி எழுதுவது. அன்பு காதலனை கர்ணா. ஒரு நிமிடத்துக்கு பலமுறை இமைக்கும் என் கண்கள் உன்னை பார்த்தவுடன் இமைக்க மறந்தது. பொதுவாக காதலுக்கு மொழி இல்லை என்பார்கள். ஆனால் உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு காதலை சொல்ல வழி இல்லை. இப்படிக்கு உன் அன்பு காதலி. என்னடி அந்த கர்ணாவை வர்ணிச்சு என்னென்ன எழுதிருக்க? அப்படி உங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குது? ஐயோ, அப்படியெல்லாம் இது ஒண்ணுங்க. ஏய், நடிக்காதடி. அவனுக்கு ஆசை ஆசையா சாப்பாடு போடுறது, ஆனா அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நிக்கிறது. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நீ அவன் கூட அடிக்கடி பல்ல காட்டி பேசும்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. என்னடி உன் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனை உன் கூடயே வச்சுக்கலான்னு தானே? ஐயோ, இது மட்டும் தானா? இல்ல இன்னும் உங்களுக்குள்ள வேற ஏதாவது இருக்கா? ஐயோ, என்னங்க நீங்க பேசுறீங்க? நிறுத்துங்க. என்ன இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு நாக்கு கூசல? கர்ணவனை என் கூட பிறக்காத தம்பியை தாங்க பாக்குறேன். உங்களுக்கு எது இதுல சந்தேகப்படுறது தெரியாதா? என்னடி எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? பண்றதும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத பத்தினி மாதிரி நடிக்கிற. எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு பயமா இருக்கா? உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு? ஏங்க, இத்தனை வருஷமா உங்க கூட குடும்பம் நடத்தியமா? என்னை பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியல. என் தம்பி மாதிரி நினைக்கிற கர்ணாவை என் கூட சேர்த்து வச்சு இப்படி அசிங்கமா பேசுறீங்க. என்னடி பாக்குற? சொல்லுடி, இந்த லெட்டரை யாருக்கு எழுதுன?